உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் நிரந்தர பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் பணியாற்றி வருகின்றனர். இதில் நிரந்தர பணியாளர்களுக்கான ஊதிய மாற்று ஒப்பந்தம் 2012ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்படவில்லை என்று தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். மேலும் இவர்களுக்கான பல கோரிக்கைகள் இன்று வரை நிறைவேற்றப்படாமல் இருப்பதாகவும் இவர்கள் கூறுகிறார்கள். இவர்களுடைய கோரிக்கைகளை முன்வேற்று பல்வேறு கட்டங்களாக போராட்டங்கள், தர்ணா போராட்டம் என்று நடைபெற்று வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இனி அடுத்த கட்ட போராட்டத்திற்கும் இவர்கள் தயாராகி வருகிறார்கள். ஆனால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் தற்பொழுது இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே நடந்து முடிந்த பல்வேறு பேச்சுவார்த்தைகளில் சுமூக தீர்வு எட்டப்படவில்லை. இனி பேச்சுவார்த்தைக்கு உடனடியாக ஏற்பாடு செய்து பணியாளர்களுக்கான ஊதிய மாற்று ஒப்பந்தத்தில் ஒரு மிக சுமூகமான தீர்வு எட்டப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தை பொறுத்தவரை அங்கு பணியாற்றக்கூடிய நிரந்தர பணியாளர்களுக்கான மிக முக்கியமான கோரிக்கைகள் என்ன, அவற்றை நிறைவேற்றுவதில் நிறுவனத்திற்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன, மேலும் இதற்கான என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இதற்கு முன்னதாக ஒரு விரிவான செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் சுமார் 16,000 தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இங்கு சுமார் 3000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிறுவனத்தில் பணியாற்றும் நிரந்தர பணியாளர்களுக்கான ஊதிய மாற்று ஒப்பந்தம் 2012ஆம் ஆண்டு முதல் அமலாக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. ஊதிய உயர்வு தொடர்பாக 10 சங்கங்கள் NLC நிர்வாகத்துடன் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தின. இறுதியாக கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதனை அடுத்து தேதி குறிப்பிடப்படாமல் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டது. ஊதிய உயர்வு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், பணியின் போது இறந்த தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு பணி, NLCக்காக வீடு நிலம் வழங்கியோருக்கு வேலை, பணிப்பயிற்சி பெற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு, ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU, INTUC உள்ளிட்ட 11 தொழிற்சங்கங்கள் இணைந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பினர் கடந்த 17ஆம் தேதி நெய்வேலியில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் மீண்டும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். NLCயின் நிரந்தர பணியாளர்களுக்கான ஊதிய மாற்று ஒப்பந்தம் 2012ஆம் ஆண்டு முதல் அமல்படுத்தவில்லை என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இந்த பணியாளர்கள் மத்தியில் இருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கைகளை NLC நிர்வாகம் தங்களுக்கு நிறைவேற்றப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஆக இவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் NLC நிர்வாகத்திற்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன, ஏன் இதுவரை இதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது பற்றி விரிவாக இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் பங்கேற்பதற்காக நம்முடைய செய்தியாளருக்கு வருகை தந்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு அருணன் அவர்கள். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு அருணன். இப்போ NLC நிர்வாகத்தை பொறுத்தவரைக்கும் நிரந்தர பணியாளர்களுக்கான ஊதிய மாற்று ஒப்பந்தம் 2012ஆம் ஆண்டு முதல் அமல்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதுவரைக்கும் அமல்படுத்தப்படவில்லை, இதற்கான காரணம்? இதுதான் கொடுமை வினோதம்னு சொல்லணும். 2012ஓடு பழைய ஊதிய ஒப்பந்தம் முடிந்து போகிறது. அதற்கு பிறகு பாருங்கள், கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலம். ஆனால் ஒரு புதிய ஒப்பந்தத்தை போட மறுக்கிறது NLC நிர்வாகம். இது என்ன நியாயம்? பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நிலக்கரி, மின்சாரம் இதெல்லாம் மிக அத்தியாவசியமான துறைகள், இங்கெல்லாம் வேலை நிறுத்தம் நடக்கக்கூடாது என்று சொல்லுவாங்க. ஆனால் அந்த உணர்வு தொழிலாளர்களுக்கு மட்டும் இருந்து என்ன பயன்? நிர்வாகத்துக்கும் இருக்க வேண்டும் அல்லவா? இது ஒரு முக்கியமான துறை, அத்தியாவசியமான பணி என்றால் இங்கே தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்துக்கு போகாமல் இருப்பதற்கு உரிய சூழலை, அந்த நியாயமான ஊதிய ஒப்பந்தத்தை இந்நேரம் NLC நிர்வாகம் போட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? போடவே இல்லை. 3.5 ஆண்டு காலம். இன்னும் வினோதம் என்னன்னா, இந்த நிர்வாகத்துடன் இந்த புதிய ஊதிய ஒப்பந்தம் குறித்து அதிமுக தொழிற்சங்கமும் திமுக தொழிற்சங்கமும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றன. அவங்களோட தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அது இவ்வளவு காலமா நடக்குது. என்ன நடச்சாங்க? உண்மையிலேயே எந்த அளவுக்கு ஊதிய உயர்வு தர நிர்வாகம் ஒப்புக்கொண்டிருக்கிறது என்கிற செய்தி கூட வராம இருந்துச்சு.
இப்ப நீங்க சரியாக குறிப்பிட்டது போல CITU போன்ற அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதன் சார்பாக வரிசையாக போராட்டங்கள், அந்த ஒரு படிப்படியாக அவங்க வந்திருக்காங்க. கடைசியில கூட ஒரு போராட்டம். அதற்கு பிறகுதான் இப்பொழுது வேலை நிறுத்த அந்த அறிவிக்கை நோட்டீஸா அவங்க கொடுத்திருக்காங்க. அவை தொழிலாளி வர்க்கம் அவசரப்பட்டோ ஏதோ போராட்டம் நடத்த வேண்டும், வேலை நிறுத்தத்திலே குதிக்க வேண்டும் என்று அடிப்படுத்தோ அவங்க இந்த போராட்டத்தில் குதிக்கவில்லை என்பதை உங்களுடைய அந்த செய்தி தொகுப்பாளர்களே தெளிவாக எடுத்து சொன்னார்கள். இப்ப இந்த அளவுக்கு நிலைமை முற்றிய பிறகுதான் அங்க என்ன பேச்சுவார்த்தை, அதனுடைய முடிவு என்ன அல்லது எந்த கட்டத்தில் இருக்கு என்கிற செய்தியே வெளிவந்திருக்கு. இப்ப என்ன சொல்லுதா நிர்வாகம், 8.5% ஊதிய உயர்வு தான் தர முடியும் என்று நிர்வாகம் சொல்லுதான். இதுல பாருங்க வினோதம் என்னன்னா, அதுவே போதும்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்லுகிற ஒரு விளக்கம், அண்ணா தொழிற்சங்க தலைவர்களை பார்த்து இந்த பேச்சுவார்த்தையில நிர்வாகம் என்ன சொல்லிச்சான், நீங்க ஏற்கனவே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுடன் பேசி அதுல இந்த 8% குறைவாக அல்லது அந்த அளவுக்கு நீங்க ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, அந்த ஒப்பந்தத்தை ரொம்ப சிறந்ததுன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நாங்கள் தருகிற இந்த 8% ஒப்புக்கொண்டு புதிய ஒப்பந்தம் போடக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க என்கிற செய்தி சமீபத்தில் தான் வெளிவந்தது. ஆனா உண்மை என்னன்னா, அந்த நிலைமைக்கும் இந்த NLC நிர்வாக நிலைமைக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை. இப்ப இது ஒரு மத்திய அரசின் கீழ் இயங்குகிற ஒரு பொதுத்துறை நிர்வாகம். இதை எதோட ஒப்பிடணும், இதர பொதுத்துறை நிறுவனங்களுடன் ஒப்பிடணும். தொடர்ந்து பேசலாம் திரு அருணன். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஊதிய மாற்று ஒப்பந்தம் என்பது 2012ஆம் ஆண்டு முதல் அமல்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் இன்று வரை அமல்படுத்தப்படவில்லை. தற்பொழுது 8.5% ஊதிய உயர்வு வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன போன்ற ஒரு கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, தங்களுடைய நிலையை பதிவு செய்திருக்கிறார்கள், கேட்கலாம். 1/1/2012 முதல் NLC நிறுவனத்தில் புதிய ஊதிய மாற்ற ஒப்பந்தம் அமல்படுத்தப்பட வேண்டும். இது சம்பந்தமாக அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களான அண்ணா தொழிலாளர் சங்கம், தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் 18 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பேச்சுவார்த்தையில் இதுவரையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. கடந்த காலங்களில் கடந்த ஒப்பந்தத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் 25% ஃபிட்மெண்ட்டும் 3.6% இன்கிரிமெண்ட்டும் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்காக கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை கடைசியாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதேபோல பார்ப்போம் என்று சொன்னால் கடந்த ஊதிய மாற்ற ஒப்பந்தத்தில் கிட்டத்தட்ட 14,500 பேர் பணிபுரிந்தார்கள். ஆனால் இந்த ஊதிய மாற்ற ஒப்பந்தத்தில் 2,500 பேர் பணி ஓய்வு பெற்று விட்டார்கள். துவக்கத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லை என்று சொன்னார்கள். 2013 மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் வந்தது. அதை ஒட்டி கோல் இண்டியா, ஸ்டீல், போர்ட் ட்ரஸ்ட் போன்ற பொதுத்துறை நிறுவனங்களில், NMDC போன்ற பொதுத்துறை நிறுவனங்களில் ஊதிய மாற்று ஒப்பந்தம் பேசி முடிக்கப்பட்டு அவர்கள் புதிய ஊதியம் பெற்று வருகிறார்கள். ஆனால் அதேபோல 5 ஆண்டு ஒப்பந்தம் போட்ட நெய்வேலி நிறுவனத்தில் இதுவரை ஒப்பந்தம் எட்டப்படவில்லை. கடந்த 29ஆம் தேதி வேலைநிறுத்த நோட்டீஸ் என்பது நிறுவனத்தில் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் நிர்வாகம் தொழிலாளர்கள் கோரிக்கையை பேசி முடிப்பதற்கு மாறாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேலைநிறுத்தம் செய்யக்கூடாது என்ற தடையாணை பெற்றிருப்பதாக தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் செய்தி வந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட போக்கு என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. உடனடியாக நிர்வாகம் காலதாமதப்படுத்தாமல் இந்த பேச்சுவார்த்தை முடித்து தொழிலாளர்களுடைய ஊதிய மாற்று ஒப்பந்த பேச்சுவார்த்தையை சிறப்பாக முடித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தொழிற்சங்க கூட்டமைப்பு கடந்த 3 மாத காலமாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறோம். இந்த 3 மாத காலத்தில் நிர்வாகம் பேசி முடித்திருக்க வேண்டுமா என்றால் பேசி முடித்திருக்க முடியும். வேண்டுமென்றே போராட்டத்தை பின்தள்ளுவதற்கு இன்று நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள். நீதிமன்றத்தை பொறுத்தளவு கடந்த காலங்களில் இப்படி போராட்டம் என்று வருகிற பொழுது NLC நிர்வாகம் தொழிற்சங்கங்களுடைய போராட்டத்தை நிறுத்துவதற்காக நீதிமன்றம் செல்கிற வாடிக்கையை கடைபிடிக்கிறார்கள். இது சரியான நடைமுறை இல்லை. 18 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கிறது. ஆனாலும் இவர்களுக்கான ஒரு சுமூக முடிவு எட்டப்படவில்லை. நிர்வாகம் நினைத்திருந்தால் 3 மாதங்களிலேயே இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக தீர்வை எட்டியிருக்க முடியும். ஆனால் வேண்டுமென்றே அவர்கள் காலம் தாழ்த்துகிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கே முன்வைக்கப்படுகிறது. ஆக NLC நிர்வாகம் தெரிவித்திருக்கக்கூடிய பதில்கள் என்ன, கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன, விரிவாக விவாதிக்கலாம்.
என்எல்சி நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய நிரந்தர பணியாளர்களுக்கான ஊதிய மாற்று ஒப்பந்தம் மற்றும் பல்வேறு அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் பற்றி விரிவாக விவாதித்து வருகிறோம். திரு அருணன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு அருணன், இப்போ 18 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கிறது. இன்னும் சுமூக தீர்வு எட்டப்படவில்லை. இப்ப அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கூட சொன்னாங்க வேண்டுமென்றே நிர்வாகம் காலம் தாழ்த்தி வருகிறது அப்படின்னு. அப்போ இதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன? நிர்வாக தரப்புல இருந்து என்ன பதில் சொல்றாங்க? இல்ல, அதுதான் பெரிய கொடுமை. நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா, தமிழ்நாட்டு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை சொல்லுகிறதா. ஆனா அங்க ஏற்கனவே ஒரு தோழர் சரியாக சுட்டி காண்பித்தது போல இதற்கு இணையான இதர பொதுத்துறை நிறுவனங்கள், கோல் இந்தியா நிறுவனத்தை பற்றி அவர் குறிப்பிட்டார், நிலக்கரி இந்திய நிறுவனம், அதே போல ஸ்டீல், இத்தகைய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் இந்த 8.5% மேலே 3 மடங்கு அதிகமாக 4 மடங்கு அதிகமாக புதிய ஊதிய ஒப்பந்தம் போடப்பட்டு அது 2012 இருந்தே அமுலாகி அவர்கள் அந்த ஊதியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்எல்சி தொழிலாளர்கள் தான் இன்றைக்கு பாவப்பட்ட ஜென்மங்களாக 3.5 ஆண்டு காலம் ஆகியும் புதிய ஒப்பந்தம், நியாயமான கூடுதல் ஒப்பந்தம் பெறாமல் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் அவங்க சொன்னாங்க எந்த அளவுக்கு கேட்டுட்டு இருக்கோம், ஆனா எந்த அளவுக்கு அவங்க கொடுக்க ஒப்புக்கொண்டிருக்காங்க, இது எப்படி ஓடி அடையும்? இதுதான் உள்ள சிக்கல். ஆகவே போராட்டம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. நீதிமன்றம் ஏதோ சொல்றாங்க. இப்ப பாருங்க, நீதிமன்றத்தை யார் அணுகியிருக்காங்க என்றால் நிர்வாகம். தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தக்கூடாது என்பதில் துடிப்பா இருக்கக்கூடிய நிர்வாகம் இந்த 3.5 ஆண்டுகள் என்ன செய்தது? ஒரு நியாயமான ஊதிய உயர்வை சொல்லி அதனுடைய ஒப்பந்தத்தை இந்த தொழிற்சங்கங்களுடன் போட்டு இதை முடிக்காமல், விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வராமல், இன்னும் நீதிமன்றத்தை நம்பி இந்த நிர்வாகத்தை நடத்தலாம் என நினைப்பதே ஒரு நல்ல நிர்வாக இயல் கிடையாது. அதைத்தான் அவங்க செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் திரு அருணன். நிர்வாகத்தை பொறுத்தவரை தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தக்கூடாது என்று நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடிய இந்த நிர்வாகம் கடந்த 3.5 ஆண்டுகளாக இந்த ஊதிய மாற்று ஒப்பந்தத்தை பணியாளர்களுக்கு அமல்படுத்துவதில் ஏன் கவனம் செலுத்தவில்லை என்கின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுப்பப்படுகிறது. தொடர்ந்து என்எல்சியில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகள் குறித்து பதிவு செய்திருக்கிறார்கள். கேட்கலாம். ஒரு காலத்தில் 24,000 மேல் நிரந்தர தொழிலாளர்கள் இருந்தார்கள். இன்றைய தினம் வெறும் 11,000 தொழிலாளர்களாக குறைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்எல்சி நிறுவனம் இந்தியாவில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் மிகப்பெரிய நிறுவனம். தமிழகத்தில் படித்த இளைஞர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அதேபோல் இங்கு அப்ரண்டிஸ் முடித்தவர்கள் உட்பட யாருக்கும் வேலைவாய்ப்பு என்பது கடந்த 15 ஆண்டு காலமாக இல்லை. அதேபோல் நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு, லாபத்திற்கு பாடுபடுகிற சொசைட்டி ஒப்பந்த தொழிலாளர்களை உச்சநீதிமன்றம் நிரந்தரம் செய்ய சொன்ன பிறகும் கூட நிரந்தரம் செய்யவில்லை. அவுட் சோர்சிங் என்கிற அடிப்படையில் தனியார் முதலாளிகள் லாபம் பெறுவதற்கு என்எல்சி நிறுவனத்தினுடைய வேலைகளை படிப்படியாக கொடுத்து வருகிறார்கள். நெய்வேலி என்எல்சி தொழிலாளர்களின் கோரிக்கைகள் பற்றி பார்த்து வருகிறோம். தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை பதிவு செய்திருக்கிறார்கள். கேட்கலாம். 2 தினங்களுக்குள்ளே அதிபரையும் மற்றும் இயக்குநர்கள் வைத்த கூட்டத்தை நடத்த சொல்லியிருக்கின்றோம். அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு எட்டலாம் என்று நம்புகின்றோம். அப்படி இல்லை என்று சொன்னால் நிர்வாகம் எங்களை போராட்டத்தில் தள்ளுவது என்றுதான் அர்த்தம். ஆகவே போராட்டத்திற்கும் அண்ணா தொழிலாளர் சங்கம் தயாராக இருக்குது. அதே வேளையில் இதே மாண்பு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்க இருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய கோரிக்கைகள் என்பது விரைவில் முடியும் என்று எண்ணுகின்றோம். நிர்வாகம் இன்றைக்கு தொழிலாளர்கள் பெறுகின்ற ஒவ்வொரு சலுகையும் பறிப்பதிலே குறியாக இருக்கின்றார்கள். அதற்கும் இன்றைக்கு பேச்சுவார்த்தையில் உள்ள சங்கம் துணையாக போகின்றதாக அறிகின்றோம். குறிப்பாக தொழிலாளர்கள் அனுபவிக்கின்ற தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மருத்துவ சிகிச்சை பறிக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். தொழிலாளர்கள் அனுபவிக்கின்ற அதிகப்படியான நேரத்திற்கு பணிபுரிகின்ற அந்த சிஆஃபை திரும்ப பெறுவோம் என்று கூறுகின்றார்கள். 8% மேல் நாங்கள் ஊதிய உயர்வு தரமாட்டோம் என்று கூறுகின்றார்கள். அதற்கெல்லாம் பேச்சுவார்த்தை சங்கம் முறையாக அணுகியதாக தெரியவில்லை. அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தி பணப்பயனை பெற்றுத்தரவில்லை. நிர்வாகமும் பேச்சுவார்த்தை சங்கங்களும் கைகோர்த்துக் கொண்டு காலம் கடத்துகிறார்கள். இவர்களுக்கு காலங்கடத்தி தொழிலாளர்களுக்கு இழப்பை ஏற்படுத்துவதற்கு இப்ப நீதிமன்றத்தையும் இவர்களுக்கு துணைக்கு அழைத்த மாதிரி இடைக்கால தடை பெற்றுள்ளார்கள்.
பல கோரிக்கைகளை முன்வைத்து என்எல்சி தொழிலாளர்கள் தற்பொழுது அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். நிர்வாகம் இவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டவில்லை. ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் அந்த தொழிலாளர்களுக்கு இருக்கின்றன, அவர்களுக்கான தேவைகளும் இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் உடனடியாக சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் தொழிலாளர்கள் மத்தியில் இருக்கிறது. இது பற்றி தொடர்ந்து விவாதிக்கலாம். என்எல்சி நிர்வாகத்தை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய நிரந்தர பணியாளர்களுக்கு 2012ஆம் ஆண்டு முதல் ஊதிய மாற்று ஒப்பந்தத்தை அமல்படுத்த வேண்டும். மேலும் பணியில் இருந்த தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு பணி வழங்க வேண்டும். அங்கு பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள். ஆனால் அவர்களுக்கான கோரிக்கைகள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை என்பது தங்களுக்கு வேதனை அளிப்பதாக தொழிலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, தங்களுடைய நிலையை தொழிலாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், கேட்கலாம். நாங்களும் தொழிற்சங்க கூட்டமைப்பும் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை அணுகுவோம். எங்களுக்கான போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம். வேலை நிறுத்தத்தை நடத்துவதற்கான தயாரிப்பு பணிகளை நிச்சயமாக தொழிற்சங்க கூட்டமைப்பு தொடர்ந்து நடத்துவது என்று இன்றைய தினம் முடிவெடுத்திருக்கிறோம். நிர்வாகத்தை பொறுத்தவரை இப்படி நீதிமன்றம் செல்வதோ அல்லது வெவ்வேறு வடிவங்களில் போராட்டத்தை தடுப்பதன் மூலமாக கோரிக்கையை பின்னுக்கு தள்ள முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நெய்வேலியிலே கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து போராட்டங்கள் வாயிலாகத்தான் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறியிருக்கின்றன. அந்த அடிப்படையிலேதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய சங்கங்களாக இருந்தாலும் சரி, பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய சங்கங்களும் கூட தொடர்ந்து போராடித்தான் எல்லா உரிமைகளையும் பெற்றிருக்கிறார்கள். 11 சங்க கூட்டமைப்பு தொடர்ந்து போராட்ட களத்தில் இறங்கி வேலை நிறுத்த நோட்டீஸ் கொடுத்தோம். அதை முடக்கும் வகையிலே நிர்வாகம் இன்று இடைக்கால தடை வாங்கியுள்ளது. நாங்கள் இடைக்கால தடை விதித்தாலும் தொடர்ந்து இந்த 11 சங்க கூட்டமைப்பு போராட்ட களத்தில் இறங்கும். 25/5/2015 முதல் தொடர்ந்து போராட்ட களத்தில் இறங்கி தர்ணா போராட்டம் தொடர்ந்து வேலை நிறுத்தம் வரை சொல்வோம். என்எல்சி தொழிலாளர்களின் நிலையை பார்த்தோம். திரு அருணன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு அருணன், ஏற்கனவே ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளை முன்வைத்து பல போராட்டங்கள் நடத்தப்பட்டது. அதிலேயும் அலட்சியம் காட்டினார்கள் என்எல்சி நிர்வாகம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இப்போ இந்த ஊதிய மாற்று ஒப்பந்தமும் 2012ஆம் ஆண்டு முதல் அமல்படுத்தியிருக்க வேண்டும், ஆனால் 3.5 ஆண்டுகளாக அமல்படுத்தவில்லை. ஆக தொழிலாளர்களுடைய நலன்கள்ல என்எல்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுகிறது. கண்டிப்பா நீங்க பாருங்க எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்காங்க என்பதற்கு ஏற்கனவே ஒரு தோழர் சொன்ன ஒரு முக்கியமான புள்ளி வரும். ஏற்கனவே 24,000 பேர் வேலை பார்த்த இடத்திலே இன்றைய தினம் அந்த என்எல்சியில் வெறும் 11,000 பேர் தான் வேலை பார்க்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே 2 பேர் பார்த்த வேலையை இப்ப ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி என்றால் அந்த தொழிலாளர்கள் பால் எவ்வளவு அக்கறையோடு அந்த நிர்வாகம் இருந்திருக்கணும். 2012 புதிய ஊதிய ஒப்பந்தம் என்றால் உடனடியாக அதை அமுல்படுத்தி இருக்க வேண்டாமா, அவர்களோடு உடன்பாட்டுக்கு வந்து. ஆனால் ஊதிய உயர்வு கொடுக்க மறுத்து 3.5 ஆண்டு காலத்தை இழுத்தடிச்சிட்டாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், 24,000 பேர் வேலை பார்த்த இடத்துல இப்ப 11,000 பேர் என்றால் இந்த கேஷுவல் லேபர்ஸ் சொல்லக்கூடிய அல்லது கான்ட்ராக்ட் லேபர்களை நிரந்தரமாக்குவதிலும் அவர்கள் இன்னும் கூடுதல் அக்கறை செலுத்தி இருக்க வேண்டும். அதுவும் செய்யல. அதை விட இன்னும் கொடுமை என்னன்னா, எப்பவோ கொடுத்தாங்க. இந்த என்எல்சி வந்திருக்கிறது என்றால் அந்த நிலத்தை கொடுத்த அந்த விவசாய பெருங்குடி மக்கள் இருக்காங்களே, அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு வேலை கொடுக்கணும் இருக்கே, அந்த வேலையும் இன்னும் கொடுக்கல. இங்க நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். மோடி அரசு இன்னைக்கு என்ன பண்ணி இருக்குது, இந்த நிலம் கையகப்படுத்தும் சட்டத்துல விவசாயியுடைய ஒப்புதலை பெறாமலேயே நிலத்தை கையகப்படுத்தலாம் என்று ஒரு திருத்தத்தை இன்றைக்கு அவசர சட்டத்தின் மூலம் கொண்டு வந்து அதை நிரந்தர சட்டமாக்க பார்க்கிறது. அதுக்கு அவங்க சொல்லுகிற ஒரு சால்ஜாப்பு என்னன்னா, அந்த மாதிரி நிலம் கொடுக்கிற குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு வேலை தருவோம் என சொல்றாங்க. ஆனா ஏற்கனவே என்எல்சிக்கு நிலத்தை கொடுத்து விட்டு இதுகாரும் வேலை பெறாமல் அந்த விவசாய குடும்பங்கள் தவிக்கின்றன. அதற்காகவும் சேர்த்து அந்த தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அது இது நியாயமே அல்ல. இன்றைக்கு என்எல்சி தொழிலாளர்கள் மிகப்பெரிய போராட்டத்திலே குதித்திருக்கிறார்கள் என்றால் அதற்கான முழு பொறுப்பும் என்எல்சி நிர்வாகத்தையே சாரும் என்று நான் கூற விரும்புகிறேன். இப்போ இந்த விஷயத்துல என்எல்சி நிர்வாகம் உடனடியாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? ஏன்னா ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு போய் தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு இடைக்கால தடை வாங்கியிருக்காங்க. ஆக இவர்களுடைய தொழிலாளர்கள் நலன்ல கவனம் செலுத்தணும்னா உடனடியாக அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை இல்ல. நீதிமன்றம் போனதே தவறு. கண்டிப்பாக அவங்க குறிப்பிட்டது போல தொழிற்சங்கங்கள் இத்தகைய இடைஞ்சல்களை சட்டபூர்வமாக சந்திக்கும்.
போராட்டத்தை எல்லாம், தொழிலாளி வர்க்கத்தினுடைய போராட்டத்தை எல்லாம் இத்தகைய நீதிமன்ற தடைகளை காண்பித்து இவர்களால் ஒருபோதும் முறியடிக்க முடியாது. ஆக இத்தகைய குறுக்கு வழிகளை பின்பற்றுவதை கைவிட்டு, இப்படி குறுக்கு சால் ஓட்டுவதை கைவிட்டு, தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நியாயமான, நேர்மையான, உரிய உடன்பாட்டுக்கு, ஊதிய உயர்வு உடன்பாட்டிற்கு உடனடியாக நிர்வாகம் வர வேண்டும். அதே போல தொழிற்சங்கங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த இதர கோரிக்கைகளை அவங்க பரிசீலிக்கணும். அவங்க சொல்வது பாருங்க, மிக முக்கியம், ஏற்கனவே உள்ள பயன்களை கூட அவங்க பறிக்கிற வேலையை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றா. இது கொடுமையிலும் கொடுமை. புதிய பயன்களை தொழிலாளி வர்க்கத்துக்கு கொடுத்து அவங்களுடைய உத்வேகத்தை பெற்று நிர்வாகத்தை நடத்துவதற்கு பதிலாக ஏற்கனவே உள்ள பயன்பாட்டையும் வெட்டுவது என கிளம்பினால் அது படு மோசமான நிர்வாகவியலாக இருக்கும். திரு அருணன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. என்எல்சியில் இருக்கக்கூடிய நிரந்தர பணியாளர்களுக்கான ஊதிய மாற்று ஒப்பந்தம் 2012ஆம் ஆண்டு முதல் அமல்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் இன்று வரை அவை நிறைவேற்றப்படவில்லை. என்எல்சி நிறுவனத்திற்காக வீடு நிலம் கொடுத்தவர்களுக்கு இன்றும் அவர்களுடைய வாரிசுகளுக்கு பணி வழங்கப்படவில்லை. மேலும் அங்கே பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். மேலும் அங்கே பணியாற்றி இறந்த தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு பணி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். ஆக இவர்களுடைய போராட்டத்தை தடுப்பதற்காக நீதிமன்றம் செல்லக்கூடிய என்எல்சி நிர்வாகம் தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை தீர்த்து வைப்பதில் கவனம் செலுத்தவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஆக இந்த நீதிமன்ற நடவடிக்கையை எல்லாம் கைவிட்டு தொழிலாளர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக இவர்களுக்கான ஊதிய மாற்று ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற திரு அருணன் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.